நீங்க சொல்றதுலாம் அடுத்தது. ஆனா உங்க குரல் தான் மதுரையின் குரல். இந்த சவுண்ட் சார் எப்படி தெரியுமா சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல. எங்களோட இதுல ஒரு பழமையும் இருக்கும், ஒரு திமிருத்தனமும் இருக்கும். ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்கும். ஆமா. எங்க போற? கிளி உள்ள இருக்கு. நான் வெள்ளன காமிச்சிட்டேன். எவ்வளவு தோரணையா எவ்வளவு கெத்தா இருக்கும். அதான் மதுரைக்கார பொண்ணுங்களோட கெத்தே. பில்டிங் ஸ்ட்ராங். ஓ மதுரை அப்படி பின்னாடி போறப்ப ஆஹா நம்மளை பார்த்து பின்னாடி போறாங்க, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற இது இருக்கும். பியூட்டிஃபுல். வண்டர்ஃபுல். மதுரை பெண்களுக்குன்னு தனித்தன்மை அப்படின்னு உண்டான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்ன இப்படி பொசுக்கு கொண்டு தூக்கி போட்டீங்க? இந்த பிள்ளை எல்லாம் ஏமாந்து போச்சே. மரியாதை கட்டு போ உனக்கு மரியாதை. விஷயம் இதுதான். புருஷனை உட்காந்து வச்சு சோறு போடுற குப்பைகளை இங்கதான் நான் பாக்கிறேன். அள்ளி அள்ளி இறக்கி. மதுரைக்காரர்கள் நல்லவர்கள், நட்புக்காக உயிரை கொடுத்துருவாங்க, துரோகத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி மதுரை மிக வலுக்கட்டாயமாக தூங்க வைக்கப்படுது. நான் உன்னை அப்ப இருந்து கவனிக்கக்கூடிய ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ இங்க இருந்து வெளியே போய் வேலை பார்க்கறவங்க எல்லாம் மனசுக்குள்ள அழுதுகிட்டே தான் ஏதோ ஒரு உலகத்தின் மூலையில வேலை பார்த்துருக்காங்க. அதை வேற மதுரை பற்றி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. மதுரையை பத்தி மதுரை மக்களோடு மதுரையில் பேசுவதுதான் இந்த நீயா நானாவுடைய சிறப்பு. நானும் மதுரைக்காரன் தான்டா. மதுரை அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கற்பனையிலும் ஒண்ணு விரியும். ஆக்சுவலா மதுரையை பார்க்காதவங்களுக்கு கூட மதுரை பற்றி ஒரு கற்பனை பிம்பம் உண்டு. நீங்க எப்படி அதை டெஸ்கிரைப் பண்ணுவீங்க? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு. மதுரையின் அழகை யாரா டெஸ்கிரைப் பண்ண முடியுமா? தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க சார். நைட் ஃபுல்லா வந்து நல்ல எப்பவுமே தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க மதுரையை. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க. அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பழைய காலத்துல இருந்து இப்போ சேஃப் சொல்லணும்னா அது வந்து ஒரு ஸ்கொயரா இருக்கும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டட் சிட்டி. ஓகே. எஸ். நிறைய வயதானவர்கள், கணவனை இழந்தவர்கள் தைரியமாக ஒரு துணிச்சலா பிசினஸ் பண்ணுவாங்க, காய்கறி வியாபாரம் பண்ணுவாங்க. நிறைய சம்சாரிகள் இங்க உண்டு. ஐயோ ஆமாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. மதுரை வந்து எல்லா ரோட்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்டடா இருக்கும். நீங்க எந்த இடத்துலயுமே தொலைவே முடியாது மதுரைக்கு போனா. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. எங்க நீங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில் வந்துரும். அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? டெஃபினெட்லி. ஐயை கிராஸ் பண்றபோது அந்த மாலை அந்த சூரியன் அப்படியே அந்த மஞ்சள் வெயிலுக்கும் இதுக்கு அந்த மேகம் எல்லாம் கீழே இறங்கி இருக்கும். அதை கிராஸ் பண்ணும்போது அது ஒரு தனி அழகு. என்ன பியூட்டி. காலை பொழுது இன்னும் அழகா இருக்கும் சார். காலையில ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த பெரிய பெரிய ஏரியாவெல்லாம் சுத்தி பார்க்க கூடாது சார். மதுரையில இருக்க சந்து பொந்து இண்டீடுக்கெல்லாம் போகணும் சார். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சொல்லுவோம். வந்து நின்னது குத்தவாடா. அவங்க அந்த கடையை திறந்துட்டு கொளுத்து வைக்கிற ஊதிபத்தி வாசத்துல இருந்து அந்த மல்லிகைப்பூவை கட் பண்ணி சாமிக்கு போற அந்த மல்லிகைப்பூ வாசத்துல இருந்து அது ஒரு தனி அழகு. இது இல்லடா ஊரு. லேசா அழகுதான். மதுரையில டீ கடை காலையில பாய்லர் ரெடி பண்றது அழகா இருக்குங்க. பழமொழி சொல்லுவாங்க, மதுரை சுத்தின கழுதை வந்து கழுத கூட எங்கேயும் போகாதுமாங்க. அதுல வந்து நாங்களும் கூட ஒரு கழுதை. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? ஆக்சுவலா நீங்க ஒரு பழமொழி சொன்னதுனால நான் ஒரு பழமொழி மதுரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அதை சொல்றேன். நீமா இப்படி இறங்கிட்ட. சொக்கம் காசு அக்கறை செல்லாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கே இருந்து காசு எடுத்துட்டு நீங்க வெளியில போய் எல்லாம் பிசினஸ் பண்ண முடியாது. அது ஃபேக்ட் தானே? அது சார் ரொம்ப குறும்புத்தனமான அழகான கருப்பு நிறம் கொண்ட அழகான பெண்களும் மதுரையில தான் இருக்காங்க. இருந்தாலும் உனக்கு மதுரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லட்சணமா கருப்பா இருந்தாலும் லட்சணமான பொண்ணுன்னு சொன்னா அது மதுரைக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. சொல் சொல் சொல். காலையில இருந்து நைட் வரை ஜே ஜே ஜேன்னு இருக்கும் சார். அந்த கூட்டமோ இல்ல அந்த ஒரு கலகலப்போ குறையவே குறையாது. புது நபர்கள் போனாலும் சரி, இங்க வாழ்ந்துட்டு இருக்க நபர்கள் போனாலும் சரி, அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு எப்படா வீடு போய் சேருவோம்ன்ற அந்த தாட் வரவே வராது. அந்த சூழல் பரவசம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? ஏப்பா. ஓ, சூழலே பரவசப்படும். ஆமா. இப்ப சென்னையில எல்லாரும் வீட்டுக்கு போய் அந்த என்விரான்மெண்ட் வெளியில போக பார்ப்பாங்க. இந்த என்விரான்மெண்ட் இங்க கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. இஸ் இட்? பியூட்டிஃபுல். இது ஒரு அழகு. வேற மதுரையில சிம்மக்கல் தான் இருக்கிறதுலயே ஒரு அழகான இடம். நைட்டு பாத்தீங்கன்னா அது சரி. அதான் சரி. 1 மணிக்கு 2 மணிக்கு அந்த இட்லி வேகிறப்ப அந்த வெளியில வர புகையே அவ்வளவு அழகா இருக்கும். கரெக்ட் தான். மதுரையில சிம்மக்கல். ஆஹா அடாடாடாடாடாடா ஐயா. பூரா கரெக்டா சொல்றீங்களா ஐயா? எப்படி அது? எப்பொழுது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறதோ அப்பொழுதே மாறத் தொடங்கிவிடும். ஆனால் மதுரை முதலில் ஏற்றுக்கொள்ளும், கடைசியாக மாறும். ஏதோ சதி நடக்குதே. இப்பதான் நான் சொன்னேன். அப்புறம் கோபுரத்துல வந்து மழை பெஞ்ச அன்னைக்கு வந்து ரோட்ல வந்து அந்த சுதை மேல ஒரு ஈரம் இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். அதோட அப்படி ரெயின்போவும் சன்லைட் அடிச்சுன்னு வச்சுங்க, பக்காவா இருக்கும். பின்றால நிறைய போறான்டா. எல்லா ஊர்லயும் அந்த தெருல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த ரோட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. மதுரையை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு சிறந்த அழகுன்னு நான் நம்புறேன். ஓகே, எல்லா நேரத்துல யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஏரியா 4-5 100 வருட மரங்கள் இருக்கும். அந்த சீசன் வந்த உடனே அகேஷியா ஃப்ளவர்ஸ் எல்லோ கலர்ல அப்படியே பெட் மாதிரி விளைஞ்சிருக்கும். செய்யற ஒவ்வொரு காரியமும் பொக்குதே. பொக்கும். உலகத்தின் மிகச்சில நகரங்களுக்கு தான் ஒரு 2000 ஆண்டு எழுதப்பட்ட வரலாறு என்பது இருக்கு. மதுரை சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு.
தமிழ் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்றும் நீங்கள் இதில் எந்த மலை எந்த குகைக்கு போனாலும் அங்க 10 பேர் உட்காந்துக்கிட்டே இருக்கும். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? நாங்க பல நேரம் கேட்போம், நீங்க எந்த நம்பிக்கையிலுமா இங்க இந்த மலையடி வாரத்துல பருத்திப்பால் வச்சிருக்கீங்க? இந்த மலை ஆளுகளை கூட்டியாந்துருமோ? அது அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பார்ட்டியோட ட்விஸ்ட். ஓகே, பழமையா இருக்குன்னு சொல்றப்ப பெருமை எங்களுக்கு இருக்கும். வெளியிடங்கள்ல இருந்து பார்க்கும்போது இது பழமையான கோயில்கள் இருக்கு, இது இருக்குன்னு சொல்றப்போ எங்களுக்கு வந்து பெருமை இருக்கும். மதுரை சித்திரை திருவிழா மட்டும் அழகு அல்ல, மதுரையில இருக்கிற எல்லா தெருக்களுக்கும் கோவில் இருக்குது, அது அழகு. பழமையான மதுரையை பாக்குறதுக்கு உலகம் முழுவதும் வந்து மதுரைக்கு வராங்க. அதனால பொருளாதார வளர்ச்சின்றது பாசிட்டிவான விஷயம். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஓகே. இதுல நெகட்டிவான விஷயம்ன்றது மதுரை கட்டமைப்பை உலகம் முழுவதும் பாராட்டுறாங்க. ஆனா அதே கட்டமைப்பு நகர விரிவாக்கத்துக்கு தடையாக இருக்கிறது. இல்லை இல்லை, ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. ஹிஸ்டாரிக்கலி வந்து மதுரையில் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப வீர நிறைஞ்ச ஆளுங்க, நிறைய தைரியமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா. பாக்குறியா பாக்குறியா? ரொம்ப கடுமையான வேலைகளுக்கு வந்து எல்லாத்தையும் பயன்படுத்தினாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல விவசாயம் வந்து எங்க அறுவடை நடந்தாலும் மதுரை ஆளு தான் போவான். ரிஸ்க் எடுக்கலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இப்ப எது எப்படி அது டிஸ்அட்வான்டேஜ் ஆகுதுன்னு அப்படி இருக்கிறதுல கரெக்ட் பசங்க இவங்களை வச்சுட்டு ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியாது. ஏதாவது இடையில பிரச்சனை பண்ணுவான். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடா. இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் ஆகி என்னதுன்னா நல்ல நல்ல இண்டஸ்ட்ரி வந்து இங்க வந்து வராம போறதுக்கு இது ஒரு மிகப்பெரும் காரணமா இருக்குங்கிற மாதிரி தான் வந்து நான் பாக்குறேன். நான் இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஒண்ணுக்கு ஒரு 10 தடவைக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் அடுத்தது. ஆனா உங்க குரல் தான் மதுரையின் குரல். இந்த சவுண்ட் சார் எப்படி தெரியுமா சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறது இருக்குல்ல, எங்க பிடிக்கிறான்? ஃபர்ஸ்ட் ஒரு क्वेश्चन இருக்குல்ல, மதுரையின் அழகு எது? மதுரையின் அழகு வந்து இந்த இன்டெலெக்சுவல் டிஸ்கஷன் தான். இதுல ஒரே ஒரு விஷயம், மதுரைக்காரங்க வந்து பாவப்பட்ட கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை, நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா. தமிழ்நாட்டினுடைய உண்மையான தலைநகரம் எது அப்படின்னு சொன்னாக்க அது மதுரை தான். சூப்பரா மாப்ள. வாழ்வியலை பேசுறது, மக்களுடைய தோல்வியை பேசுவது, மக்களுடைய வெற்றியை பேசுவது, மக்களுக்கான விஷயங்களை பேசுவது இலக்கியம். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இல்ல புராணங்கள், நீங்க மதுரை தமிழ்ல எந்த புராணங்கள் எடுத்தாலும் அது வந்து மதுரையை தொடாம போகுது. யார் அவன்? டேய் நீயா? எங்க வந்த? தொட்டுட்டு போவந்தியா? தொடுறா தொடுறா, தொட்டுட்டு போடா. எந்த சிறுகதைகள் எடுத்தாலும் மதுரையை தொடாம போகுது, எந்த கவிதை எடுத்தாலும் நீங்க மதுரையை தொடாம போகுது. தமிழ்நாட்டினுடைய உண்மையான முகம் எது அப்படின்னு கேட்டாக்க மதுரை தான். இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பார்க்கற சினிமாக்காரங்க மதுரைக்காரங்களை வச்சு பாராட்டுப்பானுங்க. சரிங்களா? ஒரு புது கட்சி அரசியல்வாதிகள் வந்து ஒரு புது கட்சி துவங்குறதுக்கு மதுரையை ஒரு சரியான இடமா தேர்ந்தெடுப்பானுங்க. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு, அவன் என்ன சொல்றான் கேப்போ. இலக்கியத்தை பத்தி பேசுறதுக்கு வந்து மதுரையை எடுத்துப்பானுங்க. ஆனா ஒரு அடுத்த கட்டமான நவீனமா மாறுவதற்கு அனுமதிக்கவே மாட்டாங்க. அது இவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. அவங்களோட நடையும் சரி, அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்களோட இதுல ஒரு பழமையும் இருக்கும், ஒரு திமிருத்தனமும் இருக்கும், கொஞ்சம் ஒரு சின்ன ஆட்டிடியூட் இருக்கும். ஆமா. எங்க போற? எங்கயா போற? ஊருக்குள்ள பெரிய பெரிய ரவுடி எல்லாம் இங்க இருக்க, நீ தனியா அடிபடி சாப்பிடுற. ஐயோ, இவர் முன்னாடி நம்ம பேசுறோமே அப்படின்ற கிளி உள்ள இருக்கு. நான் வெளில நான் காமிச்சுக்கிறேன், எவ்வளவு தோரணையா எவ்வளவு கெத்தா இருக்கும். அதான் மதுரைக்கார பொண்ணுங்களோட கெத்தே. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். உள்ள பயம் இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க. என் நேரமும் கலகலன்னு சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்காதான் மதுரைக்கார பொண்ணுங்களோட தனி சிறப்பு. சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க. அது வந்து எல்லா ஊர் பெண்களுக்கும் அது சொல்ல முடியாது. மதுரை பெண்களுக்கு அது எக்ஸ்ட்ரா இருக்கு. மதுரை பெண்கள் வைராக்கியமானவர்கள். வைராக்கியமானவங்க. நான் யார் தெரியுமா? ஊர்ல ஓடுற ரயில ஒட்டக்கையில நிப்பாட்டினவன்டா, அது லெஃப்ட் சைடுல. ஒரு தனி துணிச்சல் இருக்கும் எப்பவுமே. எந்த இடத்துல இருந்தாலும் அது என்கிட்ட இல்லனா கூட ஒருத்தவங்க வந்து நீ எந்த ஊர்? மதுரை. டேய் டேய், நாங்கெல்லாம் மறந்தக்காரங்கடா, என்கிட்ட ஈரம் இருக்கு வீரம் இருக்கு. அப்படி சொல்றப்ப அந்த பசங்க ஓ மதுரை அப்படி பின்னாடி போறப்ப ஆஹா நம்மளை பார்த்து பின்னாடி போறாங்க, இதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்படின்ற இது இருக்கும். பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். கையடா உன் சைக்கிள். இது போ சரியாது. சரிதான். அதாவது ரசாயன கெமிக்கல். மதுரை பெண்களின் தனித்துவம். மதுரை பெண்களுக்குன்னு தனித்தன்மை அப்படின்னு உண்டான்னு கேட்டா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்பன். ஒரு மித்து தான், எல்லா ஒரு பெண்கள் மாதிரி தான் இருக்காங்க. என்ன இப்படி பொசுக்குன்னு குண்ட தூக்கி போட்டீங்க? இந்த பிள்ளை எல்லாம் ஏமாந்து போச்சே. மரியாதை கண்டு போ, உனக்கு மரியாதை. மதுரை ஆணுக்கு தனித்தன்மை உண்டு. மிச்ச ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஆண்களை விட அவ்வளவு வெளியில தெரிந்த அனுபவம் வேற ஒரு ஆணுக்கு சாத்தியம் இல்ல. வெளியிலே இருக்கு. கேளு சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்க. இப்படி வெளியிலே தெரிவது வீடு என்பது தூங்க, அதாவது யமுனியா ஸ்ரீராமோட கவிதை மாதிரி இரவு என்பது உறங்க அல்லன்னா அதை மதுரை தான் நடைமுறைப்படுத்தும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மதுரை கிராமப்புறங்களை பார்த்து வியந்த விஷயம் இதுதான். புருஷனை உட்காத்தி வச்சு சோறு போடுற பொம்பளைங்களை இங்கதான் நான் பாக்குறேன். அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையேமா. ஒரு மித்து பொதுவா இருக்கு.
மதுரைக்காரர்கள் நல்லவர்கள், நட்புக்காக உயிரை கொடுத்துருவாங்க, துரோகத்தை ஏற்றுக்கிற மாட்டாங்க. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா ஊர் மாதிரி இங்கேயும் துரோகம் இருக்கு. இங்கேயும் வந்து அப்படியெல்லாம் நட்புக்கு உயிரை கொடுக்கறதெல்லாம் கிடையாது. எல்லா ஊர்கள் மாதிரி இங்கேயும் சராசரிகளும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். 2000க்கு பிறகு வலுக்கட்டாயமாக தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வைக்கிற மாதிரி மதுரை மிக வலுக்கட்டாயமாக தூங்க வைக்கப்படுச்சு. நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. ஒரு அலை அடிக்குதுங்க, அலை அடிக்கல ஓட்ட ஒண்ணு புடிச்சுக்குவான் இல்லையா? அதுல நீங்க எதை விட்டுட்டீங்கன்னு தான் நான் கேக்குறேன். 20 ஆண்டுகள் சிலம்பம் சுத்துறதுல இப்ப நிறைய இடத்துல இல்லதான். உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. ஆனா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா, சிலம்பம் சுத்துறதுக்கான ஸ்கூல்லாம் இப்ப சென்னையில வந்திருக்கு. அவர் முதல்ல சொல்றாரு, அந்த டெப்த் எனக்கு சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். அந்த குடிமையை வாயாலே எப்படினே சொல்லு. சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. அதனால இங்க இருக்கக்கூடிய ஸ்கில்டோ அன்ஸ்கில்டோ இங்க இருந்து வெளியே போய் வேலை பார்க்கறவங்க எல்லாம் மனசுக்குள்ள அழுதுகிட்டே தான் ஏதோ ஒரு உலகத்தின் மூலையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பறக்க முடியல. நல்ல